ஆரியவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காணப்போகும் ஆன்மீக பதிவு பக்தியால் பிறவியை வென்ற மகான் திருப்பானாழ்வார். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் பகவான் ரங்கநாதரின் புனித நகரம். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவுக்காக அங்கு செல்லும் பக்தர்களால் பாதை நிரம்பியிருந்தது. சாலையோரத்தில் ஒரு குழந்தை கைவிடப்பட்டிருந்தது. அதன் சோகமான அழுகையை கேட்டு சில யாத்ரீகர்கள் சிறிது நேரம் நின்றனர். அங்கு ஒரு சிறுமி, "அம்மா, அவன் அழகாக இருக்கிறான். நாம் அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாமா?" என்று தன் தாயிடம் கேட்கிறாள். அதற்கு அவனுடைய தாய், "சத்தம் போடாதே, அவனை நெருங்காதே" என்று கூறுகிறாள். அப்போது வழிப்போக்கன் ஒருவன், "அவனை தொடாதே, அவன் ஒரு தீண்டத்தகாதவனாக இருக்கலாம்" என்று சொல்லி அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அந்த நேரத்தில் கோவிலின் அருகே சுத்தம் செய்தபடியே ஒரு துப்புரவுக்காரர் வந்தார். அக்குழந்தையின் அழுகையை கேட்டார். "பாவம், இந்த குழந்தை பசியாக இருக்கும் போலிருக்கிறது. அழாதே, நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன்." துப்புரவுக்காரர் அந்த குழந்தையை தன் மனைவியிடம் கொடுக்கிறான். "நாம் ஒரு மகனுக்காக எவ்வளவு காலம் வேண்டினோம். கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை அனுப்பி வைத்திருக்கிறார். இவனைப் பார், இவனை நாம் வளர்ப்போம்." மனைவி குழந்தையை ஆசையுடன் பார்க்கிறாள். அந்த குழந்தை தத்தெடுத்த பெற்றோரின் அன்பான பராமரிப்பில் வளர்ந்தான். அவனுக்கு திருப்பானன் என பெயர் வைத்தார்கள். பாருங்கள், திருப்பானன் உங்களுக்கு உதவ விரும்புகிறார். ஒரு நாள் வேலை முடிந்த பிறகு திருப்பானின் தந்தையும் உறவினர்களும் எளிய உணவு உண்டு இசைப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். சிறுவர்கள் நடனமாடினர். கலை, இசையால் அந்த கிராமமே மகிழ்ச்சியால் நிறைந்து இருந்தது. திருப்பானுக்கு யாழ் என்ற இசைக்கருவி மீது பெரும் ஆசை. அவரது தந்தை அதை பயன்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்கிறார். திருப்பான் யாழை கற்று வாசிக்கிறார். அவரின் இசை எல்லோரையும் கவர்கிறது. சாதியினை கடந்து அவரது இசை பிராமண சிறுவர்களையும் கவர்கிறது. அப்பா, அந்த அழகான பெரிய வீடு யாருடையது? அது பகவான் ரங்கநாதருடையது. அம்மா, இங்கிருக்கும் பெரிய கோவில் யாருடையது? அந்த ரங்கநாதர் யார்? மகனே, இவையெல்லாம் ரங்கநாதருக்கு சேர்ந்தவை. அவர் எல்லாருக்கும் தந்தை. நான் ரங்கநாதரை பார்க்க வேண்டும். அவர் எப்படி இருப்பார் என தெரிய வேண்டும். ஒரு நாள் காலையில் திருப்பானன் கோவிலின் உள்ளே செல்ல முயன்றான். அப்போது ஒரு குருக்களாகிய பிராமணர், "உனக்கு யார் அனுமதி கொடுத்தது இங்கே வர?" என்று கோபத்துடன் கேட்டார். அதற்கு, "நான் ரங்கநாதரை பார்க்க விரும்புகிறேன்" என திருப்பானன் பதிலளித்தான். அந்த பிராமணர் மிகுந்த கோபத்துடன், "அயோக்கியனே, நீ இடம் தெரியாமல் வந்திருக்கிறாய், மீண்டும் இங்கு வராதே" என்று திட்டினார். அந்த அவமரியாதை திருப்பானனின் இதயத்தை கிழித்து விட்டது. அவன் வீட்டிற்கு ஓடி சென்று தாயிடம் அழுதான். "அம்மா, எல்லோருக்கும் தந்தையான ரங்கநாதரை நான் பார்க்க முடியாதா?" என்று கேட்டார். "பார்க்க முடியாது மகனே, அந்த குருக்கள் உன்னை அனுமதிக்க மாட்டார்" என்று சொன்னார். சில நாட்கள் சென்றன. திருப்பானன் தன்னை கவனித்து பேணி வளர்த்த தாயையும் தந்தையையும் இழந்தான். அந்த இழப்பு அவனுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. ஆனால் ஸ்ரீரங்கம் நகரத்தார் மிகவும் பரிசுத்த மனதுடன் நடந்தார்கள். அவனது நிலையை பார்த்த மக்கள் அவரை பராமரிக்கத் தொடங்கினர். மக்களின் அன்பும் பரிவும் கண்களில் தெரிந்த அக்கறையும் திருப்பானனின் இதயத்தை உருக்கின. தாயும் தந்தையும் இழந்த அந்த குழந்தைக்கு ஸ்ரீரங்கவாசிகள் தாய் தந்தையாகவே ஆனார்கள். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வோடு வாழ்ந்த திருப்பானன் ஒரு நாள் யாழ் பிடித்து பாட்டு பாடிக்கொண்டே நகரத்தில் சுற்றி நடந்து கொண்டிருந்தான். அவனது பாடல்கள் தனிமையை மறக்கச் செய்தன. அவன் குரல் மட்டும் போதுமானது மக்கள் மனங்களைத் தீண்ட,
கண்களில் கண்ணீரை வரவழைக்க. அந்த காட்சியைக் கண்ட சிலர் குழப்பமடைந்தார்கள். இந்த பையன் பைத்தியம் போல இருக்கான் என்றார் ஒருவர். அதற்கு மறுமொழியாக மற்றொருவர் மென்மையாகச் சொன்னார், ஆனால் அவன் தீங்கற்றவன், யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டான். அவரது இசைக்குரலால் கவரப்பட்ட மக்கள் கூடவே ஓடி வந்தனர். அருமையான குரல், இனிமையாயிருக்கே என்று ஒருவர் சொன்னார். அவன் பாடல்கள் என் உள்ளத்தையே உருக்குது என்று இன்னொருவர் விமர்சித்தார். இவ்வாறு திருப்பாணனின் பாடலும் யாழும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வழக்கமான காட்சியாகவே மாறின. மனிதர்கள் அவனை வெறும் இசைக்கலைஞராக மட்டுமல்ல, ஆன்மீக உணர்வை பறைசாற்றும் ஒரு புனிதப் பெருமை கொண்டவராக மதிக்கத் தொடங்கினார்கள். திருப்பாணனின் எண்ணங்கள் அனைத்தும் ஸ்ரீரங்கநாத பெருமானின் மீதே நிலைத்திருந்தன. அவன் எந்நேரமும் இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருந்தான். நான் ரங்கநாத பெருமானை காண வேண்டும், ஒருவேளை அவரும் என்னை காண ஏங்குகிறாரோ என்னவோ என்று அவன் மனம் ஏங்கியது. ஆனால் ஸ்ரீரங்கநாதர் கோவிலின் உள்ளே சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வெளி உலகிலிருந்து மறைக்கப்பட்டிருப்பதை அவன் அறிந்திருந்தான். இந்த அர்ச்சகர்கள் என் இறைவனை ஒரு கைதியைப் போல் வைத்திருக்கிறார்கள். அவர் யாரை காண விரும்புகிறாரோ அவர்களையும் கூட அவரால் பார்க்க முடியவில்லை என்று அவன் வேதனையுடன் முணுமுணுத்தான். அவனது இந்த ஏக்கம் அவனது மனதை மிகவும் பாதித்திருந்தது. ஒரு நாள் இரவு திருப்பான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானான். தனது ஆழ்ந்த பக்திக்கும் இறைவனுடனான இந்த பிரிவுக்கும் இடையே தவித்து, இறைவா, நான் இறந்துவிட்டால் தேவலை, மரணம் வந்துவிட்டால் பிறப்பு தீட்டு போன்ற கேள்விகள் இருக்காது, அப்போது யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்று ஏக்கத்துடன் பேசினான். தனது நிலையை எண்ணி அவன் மனம் கனத்து போனது. அவன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போதே மெதுவாக ஒரு இனிமையான உறக்கம் அவனை ஆட்கொண்டது. திருப்பான் நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான். மறுநாள் அதிகாலையில் லோகசாரங்க முனிவர் என்ற அர்ச்சகர் கோவிலுக்காக தண்ணீர் எடுக்க வந்தார். அங்கே திருப்பான் படுத்திருப்பதைக் கண்ட அவர் கோபமடைந்தார். இது என்ன, தீண்டத்தகாதவனான திருப்பான் வழியை மறித்து படுத்திருக்கிறானே, எழுந்திரு என்று சத்தமிட்டார். திருப்பான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அர்ச்சகரின் கோபமான வார்த்தைகள் அவனது காதில் விழவில்லை. அர்ச்சகர் மேலும் கோபமாக, ஏய் திமிர் பிடித்த தீண்டத்தகாதவனே என்று கத்தினார். ஆனால் திருப்பான் அசையாமல் படுத்திருந்தான். கோபம் தலைக்கேறிய அர்ச்சகர் தனது கையிலிருந்த கம்பால் திருப்பானின் தலையில் ஓங்கி அடித்தார். நிச்சயமாக இது இவனை எழுப்பிவிடும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அடிவாங்கிய திருப்பான் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். அர்ச்சகரின் கோபம் அடங்கவில்லை. அவர் தொடர்ந்து திருப்பானின் மீது கற்களை வீச ஆரம்பித்தார். கற்கள் உடலில் பட்டு வலி தாங்க முடியாமல் திருப்பான் ரங்கநாதா என்று இறைவனின் பெயரை உச்சரித்தான். அவன் இறைவனின் நாமத்தை உச்சரித்தபடி வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். திருப்பானை அடித்து கற்களால் தாக்கிய பிறகு லோகசாரங்க முனிவர் தனது வேலையை தொடர நினைத்தார். ரங்கநாதா, இன்று என் காரணத்தால் பூஜை தாமதமாகிவிடும் போலிருக்கிறது. என்னை மன்னிக்க வேண்டும் இறைவா என்று மனதுக்குள் கூறிக்கொண்டே கோவிலுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு நடந்தார். ஆனால் அவர் கோவிலின் கருவறை வாயிலை அடைந்தபோது அது பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டார். யாரோ கதவை பூட்டிவிட்டார்கள். யார் கதவை பூட்டியது? ஒருவேளை தலைமை அர்ச்சகராக இருக்குமோ என்று குழப்பத்துடன் தனக்குள் பேசிக்கொண்டார். கதவை திறங்கள் ஐயா, நான் லோகசாரங்கன், பூஜைக்காக தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கதவை தட்டினார். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. கருவறை கதவு இன்னும் மூடியே இருந்தது. லோகாசாரங்கன் கருவறை கதவு பூட்டியிருப்பதைக் கண்டு குழப்பமடைந்தான். அப்போது தலைமை அர்ச்சகர் அங்கே வந்தார். லோகாசாரங்கன் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் உள்ளே இருப்பீர்கள் என்று நினைத்தேன். யாரோ உள்ளிருந்து கதவை பூட்டிவிட்டார்கள் என்றான். தலைமை அர்ச்சகர் கோபமாக, யாராக இருந்தாலும் சரி, கதவை திற. நான் தலைமை அர்ச்சகர், கதவை திறக்கச் சொல்கிறேன் என்று உரத்த குரலில் உள்ளே இருந்தவர்களிடம் சத்தம் போட்டார். ஆனால் எந்த பதிலும் இல்லை.
அனைத்து அர்ச்சகர்களும் ஒன்றிணைந்து கதவை தள்ளி பார்க்க ஆரம்பித்தனர். ஆனால் கதவு திறக்கவில்லை. ஏன் திறக்கவில்லை? உள்ளிருந்து பூட்டியிருந்தால் இப்படி இருக்காதே என்று அவர்கள் குழப்பமடைந்தனர். அப்போது தலைமை அர்ச்சகர் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். ஒருவேளை நம்மில் யாராவது ஒருவரால் கடவுள் கோபமடைந்திருக்கலாம், அதனால் கடவுளே கதவை பூட்டியிருக்கலாம் என்று அவர் கூறினார். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கடவுளின் கோபத்திற்கு காரணம் என்ன என்று யோசித்தனர். தலைமை அர்ச்சகர் சொன்னது சரிதான். உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. லோகசாரங்கா, நீ என் பக்தனான திருப்பானை துன்புறுத்தினாய். அதனால் நீ திருப்பாணனை உன் தோளில் தூக்கிக் கொண்டு கோவிலைச் சுற்றி வரும் வரை கதவு திறக்காது என்று அந்த குரல் ஒலித்தது. இதை கேட்ட லோகாசாரங்கன் அதிர்ச்சியடைந்தான். நான் எவ்வளவு பெரிய பாவி! இறைவனின் பக்தனை துன்புறுத்திவிட்டேனே, என்னை மன்னித்துவிடு இறைவா என்று மனம் முருகி வேண்டினான். உடனே லோகாசாரங்கன் திருப்பான் படுத்திருந்த இடத்திற்குச் சென்றான். அவன் திருப்பானை பார்த்து, திருப்பான், தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. கோவிலுக்கு வா, ரங்கநாத பெருமான் உன்னை அழைக்கிறார் என்றான். திருப்பான் ஆச்சரியத்துடன், என் கடவுள் உண்மையிலேயே என்னை அழைத்தாரா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினான். லோகாசாரங்கன், திருப்பான், நீ முடியாது என்று சொல்லக்கூடாது. இது இறைவனின் விருப்பம் என்றான். திருப்பான், எனக்கு புரியவில்லை என்று கூறினான். லோகாசாரங்கன், வா திருப்பான், நான் உன்னை என் தோளில் சுமந்து செல்கிறேன் என்றான். திருப்பான் அதிர்ச்சியடைந்து, நீங்கள் ஒரு பூசாரி, நீங்கள் என்னை சுமப்பதா? இல்லை, நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று தயங்கினான். ஆனால் லோகாசாரங்கன் உறுதியாக இருந்தான். இறைவனின் ஆணை என்பதால் திருப்பானை தனது தோளில் சுமக்கத் தயாரானான். லோகாசாரங்கன் திருப்பானை தனது தோள்களில் சுமந்து கொண்டு கருவறை வாயிலை நோக்கி நடந்தான். அவன் கோவிலின் கதவை நெருங்கியதும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பூட்டப்பட்டிருந்த கதவுகள் தாமாகவே திறந்தன. அவர்கள் உள்ளே சென்றனர். திருப்பாணன் முதன்முறையாக அப்போதுதான் ஸ்ரீ ரங்கநாதரை நேரில் கண்டார். பெருமாளின் தெய்வீக உருவத்தை பார்த்தவுடன் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தன் இரு கைகளை உயர்த்தி கூறினார், என் தெய்வமே, உன்னை பார்த்தபின் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். உன்னிடமே வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவர் தெய்வீக உணர்ச்சியில் மூழ்கினார். அவர் ஆன்மா உடலை விட்டு புறப்பட்டு பெருமாளின் மார்பில் ஒளியாக கலந்து விட்டது. அது பார்த்த லோகசாரங்கர் நெகிழ்ந்தார். அந்த நாளிலிருந்து ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தின் ஒரு பக்கத்தில் திருப்பாணாழ்வாருக்கென தனி சன்னதி அமைக்கப்பட்டது. இன்றும் அவர் திருப்பாணாழ்வார் எனப் போற்றப்பட்டு பக்தர்களால் வணங்கப்படுகிறார். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.